ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் அன்பு தோழி ராஜி. இது வந்துட்டு நவமூலிகை யாகத்துக்கான அப்டேட்டுங்க. வரப்போகிற தேய்பிறை பஞ்சமி எப்போ வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும். நேற்றைய வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். 19ஆம் தேதி வருது, சரிங்களா? 18ஆம் தேதி ராத்திரி 7 மணியோட நீங்கள் பெயர்கள் கொடுக்கறதுக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது. நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நவமூலிகை யாகம்னா என்ன, இதுக்கு எப்படி பெயர் கொடுக்கணும், என்ன மாதிரி ப்ரொசீஜர் அப்படிங்கிறலாம் தொடர்ந்து இந்த 4 இயர்ஸாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். நீங்கள் புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்க, எங்களுக்கு இதை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் தெரில, பட் நாங்களும் கூட பெயர்கள் கொடுக்கணும், இல்லைன்னா இது என்னன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோலேயே உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோங்க. அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிடணும். அப்படி அனுப்பும்போது இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்ன ஏதுங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். அவசியம் பெயர்கள் கொடுக்குறவங்க எந்த ஊர்லேருந்து மெசேஜ் பண்ணுறீங்களோ அந்த ஊர் பெயர் கண்டிப்பாக போட்டு அனுப்பணும். மறந்துடாதீங்க இந்த விஷயத்தை. அதே போல் நிறைய சகோதரிகள், அதாவது நிறையங்கிற சில பேர் நான் சொல்கிறேன், நான் அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் மெசேஜ் வந்து அனுப்புகிறீங்க. உங்களுக்கு நாங்கள் வீடியோலேயே இத்தனாம் தேதி வரைக்கும் 18ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்கோம். அந்த 18ஆம் தேதிக்குள்ளே அனுப்புறக்கு பாருங்கள். 18ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட்டுங்கும் போது அது வரைக்கும் வர பெயர்கள் மட்டும் தான் நம்மளால் எடுக்க முடியும். சில பேர் வந்து சிஸ்டர் மறந்துட்டேன், மிஸ் பண்ணிட்டேன், எப்படியாவது அனுப்புங்கன்னு கேட்குறீங்க. பட் அந்த டைம் முடிஞ்சிருச்சுன்னா எங்கனாலையும் ஒன்றும் செய்ய முடியறதில்ல, சரிங்களா? அதனால் அது நீங்கள் அந்த டைம்ங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும். ஸோ அதுபோல் இன்றைக்கி ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களும் கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற விஷயம் வந்து பல பேர்த்துக்கும் தெரிஞ்சிருக்கலாம், சில பேர்த்துக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். பட் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு முறைன்னு சொல்லலாம். இந்த தகவல் தெரிஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு நிறைய வாழ்க்கையில் தொட்டதெல்லாம் வெற்றிகளை கொடுக்குமா, இப்படி ஒரு முறை இருக்குது. அது என்ன முறை அப்படிங்கிறத பார்த்தலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஜனவரி 4ஆம் தேதி வந்து எங்கள் வீட்டுக்காரோட தம்பி வந்து என்னையும் எங்கள் வீட்டுக்காரையும் பேங்க் வாசலில் வச்சு அடித்து எங்கள் வீட்டுக்காருக்கு 7 தையல், எனக்கு 5 தையல் தலையில், அவருக்கு கை விரல் எலும்பு வந்து உடஞ்சி போச்சு. ஆனால் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஆக்ஷன் எடுக்க சொல்லி சொன்னோம். அவன் வந்து பணம் வந்து நிறைய பணம் வச்சு எல்லா ஸ்டேஷன்லலாம் பணம் கொடுத்து அவனை ஒன்றுமே பண்ண முடியல. ரொம்ப வேதனையாக இருந்தது. என்ன பண்ணுறேன்னு தாங்க முடியல. என்னடா இப்படி அடிச்சுட்டு அவன் யாருமே எதுவுமே பண்ணலையே, அவனுக்கு பணத்தை கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு தைரியமாக இருக்கானேன்னு சொல்லி ரொம்ப வேதனையில் என் பசங்களும் நானும் ரொம்ப நொந்து போயிருந்த நேரத்தில் நான் வராகி அம்மன் அப்போலேருந்து அந்த பஞ்சமியிலேருந்து கும்பிட ஆரம்பித்து நான் 3 மாதம் அவன் ஊரில் போயிருந்தான். என்னை ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி ஊரில் போய் வீட்டில் இந்த பத்திரங்கத்தில் எல்லாத்தையுமே எடுத்துட்டான். என்னை யாரும் பண்ண முடியாது, என்கிட்ட பணம் இருக்குது அப்படின்ற ஆணவத்தில் நான் வந்து 7ஆம் தேதி நவமூலிகை யாகத்துக்கு பணம் கட்டினேன். 8ஆம் தேதி காலையில் 9ஆம் தேதி காலையில் 5 மணிக்கு இங்கே வந்தான், ஊருக்கு சென்னைக்கு வந்தான். வந்தவுடனே எனக்கு முதல் வாரமே நான் பணம் கட்டின அந்த வாரமே வந்து ஸ்டேஷன்லேருந்து வந்தாங்க போலீஸ்காரங்க. இது மாதிரி அவனை அரெஸ்ட் பண்ணுவோம். நான் அப்பவும் நம்பலை. அவன் தான் பணம் கொடுத்துட்டானே, இனிமேல் எதுவுமே அவனை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தேன். இருந்தாலும் அம்மனோட அருளால் எதுவும் நடக்கும் அப்படின்ற ஒரு மனசில் ஒரு தைரியம் இருந்தது. அம்மா வந்து பார்த்துப்பாங்க எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் பணம் கட்டி 8ஆம் தேதி காலையில் அவன் ஊர்லேருந்து வந்த உடனே 5 மணிக்கு வந்திருக்கான். 6 மணிக்கு வந்து அவன் வீட்டு வாசல்லே வச்சு அவனை அரெஸ்ட் பண்ணி அவனை போயிட்டு அடித்து இது மாதிரி பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்டு அவனை வந்து உள்ள ஜெயிலில் போட்டாங்க மேடம். இது என்னால் இது வந்து மிராக்கல் மாதிரி இருக்கு. என்னால் நம்பவே முடியல. எனக்கு இப்போ நினச்சா கூட அதை நினச்சேன் எனக்கு அழுக தாங்க முடியல மேடம். அவ்வளோ ஒரு வேதனையில் இருந்து அம்மாவை கும்பிட்டு அம்மா வந்து எனக்கு இப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது என்னால் தாங்கவே முடியல. இன்னைக்கு அடங்கி உடங்கி போய் அப்படியே என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் அவ்வளோ வேதனையில் உட்காந்துட்டு இருக்கான். நன்றி சகோதரி. அவங்க சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களோட ஆதங்கம் என்னங்கிறது எனக்குமே புரியுது. இந்த மாதிரி மனசில் நிறைய பேத்துக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும். தப்பு செய்கிறவங்களெல்லாம் இந்த கடவுள் பார்த்துட்டே இருக்காங்களே, அப்படியே விட்டுறாங்களே, இவங்களுக்கெல்லாம் ஒரு சரியான ஒரு நமக்கெல்லாம் ஒரு நியாயம் கிடைக்காதா, அவங்க தப்பு செஞ்சவங்களுக்கு ஒரு தப்பு என்னங்கிறது புரிய வைக்க மாட்டாங்களான்னு ஒரு ஆதங்கம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் கடவுள் எந்த நேரத்தில் எதை செஞ்சு முடிக்கணுமோ அதை கரெக்டாக செஞ்சு முடிச்சிருவாங்க. இவங்களோட விஷயத்தில் இவங்க நம்பினாங்க. அம்மா எனக்கு நீ நியாயத்தை வாங்கி கொடுப்பேங்கிறத ஸ்ட்ராங்காக நம்பினாங்க. அதே போல் நடத்திருக்கு, சரிங்களா? நீங்களும் வராகி அம்மனை நம்புங்க, நிச்சயம் உங்களுக்கு ஒரு நியாயங்கிறது கிடைக்கும். அன்னையோட விஷயத்தில் பாசிபிலிட்டியே இல்லாத விஷயங்கள் கூட பாசிபிள் ஆகும். அதுதான் வராகியோட சக்திங்கிறது. வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா, அது போதும். இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற அந்த தகவல்ங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். இது என்னென்னா, இன்றைக்கி வந்து பிரதோஷம் இருக்குது. அது செவ்வாய்க்கிழமையில் வந்திருக்கு. பிரதோஷம்னாலே சிவன் கோவிலுக்கு போகிறவங்க இருப்பாங்க, செவ்வாய்க்கிழமையான முருகன் கோவிலுக்கு போகிறவங்க இருப்பாங்க. பட் ஒரே நாளில் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கே பிரதோஷத்தோட பலனும் நமக்கு கிடைக்கணும், செவ்வாய்க்கிழமை முருகனோட அருளும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா ரெண்டுமே ஒன்று சேர வந்து கிடைக்கும்னு சொல்லலாம். ஏன்னா சிவன் வேற முருகன் வேற கிடையாது, இரண்டுமே ஒன்று தான் அப்படிங்கிறது நம்மளோட பல வீடியோக்களை நான் சொல்லிகிட்ருக்கேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் சிவனோட அருளும் முருகனோட அருளும் ரெண்டுமே சேர்ந்து நமக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு விஷயம் வந்து இது. சில விஷயம்
விஷயங்களை நம்ம தொடர்ந்து கண்டினியூ பண்ணும்போது அதோட பலன் எப்படிங்கிறது நமக்கு விசிபிளாக காமிச்சு கொடுப்பாங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இது மாதிரி போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பதிவு பயனுள்ள வகையில் இருந்துச்சுனாலும் ஒரு லைக் கொடுங்க. இப்போ நான் சொல்ல போகிற இந்த பதிவுங்கிறது நீங்கள் கோவிலில் போய் உட்காந்து செய்யலாம், வீட்டில் இருந்தும் செய்யலாம். வழக்கமாக வந்து செவ்வாய்க்கிழமையான முருகன் கோவிலுக்கு போகிறவங்க இருப்பீங்க, சிவன் கோவிலுக்கு போகிறவங்களும் இருப்பீங்க பிரதோஷத்தன்னைக்கு. ஸோ இன்றைக்கி வந்து இந்த நாளுங்கிறது ரெண்டும் ஒன்று சேர வந்து நமக்கு கிடைச்சிருக்கனால நீங்கள் ரெண்டில் எந்த கோவிலுக்கு போனாலும் பலன் என்னவோ ஒன்று தான். முருகன் கோவிலுக்கு போனாலும் சிவனோட ஆசீர்வாதம் கிடைக்கும், சிவன் கோவிலுக்கு போனாலும் முருகனோட ஆசீர்வாதம் கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி முருகனும் சிவனும் வேறல்ல அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ நீங்கள் கோவிலில் போய் கூட இந்த வழிபாடு செய்யலாம், இல்லாதவங்க வீட்டில் கூட நீங்கள் பண்ணலாம். என்ன செய்யணும்னா நீங்கள் மனசார உங்கள் பிரார்த்தனை என்னவோ பிரதோஷ நேரம்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, 4:30 to 6:30 அந்த டைம்குள்ளே நீங்கள் இந்த வழிபாடை வந்து நீங்கள் பண்ணலாம். அதாவது உங்கள் கோரிக்கையை மனமுருகி அவர்கிட்ட வச்சுட்டு அந்த விஷயத்தை ஒரு நோட்டில் வந்து நீங்கள் எழுதி வைக்கணும். இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அப்படி அந்த டைமிங் மிஸ் பண்ணவங்க அன்றைய நாள் முடியறக்குள்ளவாச்சு இந்த விஷயத்தை வந்து செஞ்சு முடிங்க. அதுவும் நீங்கள் கோயிலில் உட்காந்து செய்யலாம், இல்லை வீட்டிலனாலும் நீங்கள் செய்யலாம். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களுக்கு எந்த விஷயம் நடக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ ஃபஸ்ட்டு அதை ஸ்ட்ராங்காக அவங்கக்கிட்ட சொல்லிடுங்க. இந்த விஷயம் எனக்கு நிச்சயம் நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட சிவனுக்கும் முருகனுக்கும் உண்டான 2 பேத்துக்கும் பொதுவான ஒரு மந்திரம் ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா நான் சொன்ன மாதிரி அது எந்த விஷயம் உங்களுக்கு நடக்கணுமோ அதை ஸ்ட்ராங்காக அவர்கிட்ட சொல்லிவிட்டு ஒரு நோட்டை போட்டு எழுதி வைங்கன்னு சொன்னாலையா. உங்கள் ப்ராப்ளம் என்னவோ ஏதாவது ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். டேட் போட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த செவ்வாய்க்கிழமை பிரதோஷத்தன்னைக்கு இந்த விஷயத்தை உங்ககிட்ட கேட்குறேன். இந்த முறையை நீங்கள் செய்கிறவங்க பிரதோஷத்தில் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், இல்லைன்னா செவ்வாய்க்கிழமையில் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். சிவனுக்குரிய சோமவார திங்களில் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இதில் எந்த நாளில் நீங்கள் செஞ்சாலும் சிவனோட அருளும் முருகனோட அருளும் 2 பேர்த்தோட அருளுமே ஒன்று சேர உங்களுக்கு கிடைக்கும். இப்போ உங்களுக்கு பிக்சரில் காமிச்சிருக்கு இல்லையா, இதுதான் சிவனுக்கும் முருகனுக்குரிய நாமம். இது 2 பேர்த்துக்கும் பொருத்தமான ஒரு நாமம். இது 2 பேர்த்தையும் நினச்சி நீங்கள் சொல்லலாம். யாராவது ஒருத்தர் நினச்சி சொன்னாலுமே 2 பேரோட அருளுமே இதில் கிடைக்கும். ஓம் குக ரீங் சிவ சிவ, இதுதாங்க அந்த நாமம். ஜஸ்ட் இந்த மந்திரத்தை நல்லா மனசில் உள்வாங்கிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இந்த நோட்டில் எந்த விஷயம் நடக்கணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 லட்ச ரூபா பணம் வேணும், எனக்கு இவ்வளவு பிரதோஷத்துக்குள்ளே செஞ்சு கொடுங்க, அல்லது இவ்வளவு செவ்வாய்க்கிழமைக்குள்ளே செஞ்சு கொடுங்க, ஒரு 5 வாரங்கள் 7 வாரங்கள் இப்படி வந்து நீங்கள் வேண்டிட்டு அந்த ஒவ்வொரு வாரமும் கரெக்டாக அந்த நாளை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணணுன்னா நோட்டில் அந்த விஷயத்தை எழுதிட்டு ஒரு வாட்டி எழுதினாலே போதும். அந்த விஷயத்தை எழுதிட்டு இந்த மந்திரத்தை வாய் விட்டு சொல்லலாம், அல்லது உங்களால் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை அந்த நோட்டில் நீங்கள் எழுதலாம். இதை வந்துட்டு நீங்கள் செவ்வாய்க்கிழமை ஃபாலோ பண்ணாலும் ஓகே தான், இல்லை சோமவார திங்கள் அன்னைக்கு பண்ணாலும் ஓகே தான், இல்லை ஒரு பிரதோஷத்துக்கு செய்தாலும் ஓகே தான். அந்த நாளை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் கோவிலில் போய் உட்காந்து இந்த விஷயத்தை வந்து நீங்கள் செய்யலாம், இல்லைன்னா வீட்டிலனாலும் நீங்கள் செய்யலாங்கிறது நான் சொன்னேன் இல்லையா. இதை தொடர்ந்து செஞ்சுட்டே வரும்போது எப்பேற்பட்ட விஷயத்துக்கும் ஒரு சொல்யூஷனுங்கிறது கண்டிப்பாக இந்த முறையில் கிடைச்சே தீருங்க. அவ்வளோ ஒரு மகிமையான ஒரு முறை. இந்த மந்திரத்தை மட்டும் ஜஸ்ட் நீங்கள் எழுதிட்டே வந்தாலே போதும். சரிங்களா? நோட்டில் எவ்வளோ முறை எழுத முடியுமோ அவ்வளோ முறை எழுதுங்க. அந்த பிரதோஷ கால நேரம்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பிரதோஷ நேரத்தில் மட்டுமாவது அந்த டைமிங் முடிகிற வரை நீங்கள் அதை எழுதலாம். அப்படி இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பண்ணுறதுனால செவ்வாய் ஹோரையில் கூட நீங்கள் பண்ணலாம். செவ்வாய் ஹோரை நீங்கள் கேலண்டரில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இல்லைன்னா கூகுளில் பாருங்கள். அந்த டைமிங் எப்போ வருதோ அந்த செவ்வாய் ஹோரை டைமில் கூட நீங்கள் இது செய்யலாம். ஸோ எந்தெந்த டைமிங்கில் செய்யலாம்ங்கிறது நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி மெத்தடில் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிச்சயம் இது வரைக்கும் லைஃப்பில் நடக்கலை வேண்டான்னு நீங்கள் தூக்கி போட்ட விஷயத்துக்கு கூட ஒரு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள், நல்ல ஒரு பலன் வந்து கிடைக்கும். ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது. பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன்ஸில் நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.